வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இதுவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இது பார்ட் 3 வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான குவிசஸ் எல்லாம் நம்ம அதில் போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் என முதலில் முன்மொழிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் எம்என் ராய். எம்என் ராய் தான் முன்மொழிந்திருப்பார். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சம்மந்தமாக பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபை இதோடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கும். இதோடைய இறுதி கூட்டம் 1950 ஜனவரி 24 நடைபெற்றிருக்கும். மொத்தமாக இந்த அரசியல் நிர்ணய சபை எத்தனை முறை கூடியிருப்பாங்க அப்படின்னா 11+1. இந்த 1 அப்படிங்கிறது தான் இறுதி சிறப்பு கூட்டம். அந்த சிறப்பு கூட்டம் எதுக்கு கூட்டினாங்க அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு சைன் போடுறதுக்கு தான் கூட்டினாங்க. முதல்ல தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார். பின்னாட்களில் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டார். இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய சட்ட ஆலோசகராக BN ராவ் இருந்தார். மொத்தமாக இதில் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதில் பெண்களுடைய எண்ணிக்கை 15ஆக இருந்தது. இதில் மெட்ராஸை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தங்க அம்மு சுவாமிநாதன், இன்னொருத்தங்க தக்ஷாயினி வேலாயுதன், இன்னொருத்தங்க துர்காபாய். அடுத்தது இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாதவர் யார்? இதற்கான ஆன்சர் C மற்றும் D. அதாவது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மற்றும் முகமது அலி ஜின்னா இவங்க 2 பேருமே இந்த அரசியல் நிர்ணய சபையில் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமான ஒரு தீர்மானம் இந்த அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்தாங்கல்ல, அது என்னென்னா குறிக்கோள் தீர்மானம். இதை ஜவஹர்லால் நேரு தான் முன்மொழிந்தார். 1946 டிசம்பர் 13 அதை அவர் முன்மொழிந்தார். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையினால். இதுதான் பின்னால் முகவுரையாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அரசியல் அமைப்பில் பிரியாம்பிள் இருக்குல்ல, முகவுரை, அதுவே இதுதான். இதில் இந்த அரசியல் நிர்ணய சபையில் நிறைய குழுக்கள் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு குழு தலைமை குழு அல்லது வழிநடத்தும் குழு. இதோடைய தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தார். அதே மாதிரி மாகாண அரசியலமைப்பு குழு, இதோடைய தலைவராக வல்லபாய் பட்டேல் இருந்தார். அடுத்ததாக வரைவு குழு இருந்தது. அதை பற்றி பார்க்கலாம். வரைவு குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் அம்பேத்கர். வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி, இதில் மொத்தமாக 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. முதல்ல தலைவர் அம்பேத்கர், அடுத்தது கோபாலசாமி ஐயங்கர், அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அடுத்தது KM முன்ஷி, அப்புறம் சையத் முகமது சதவுல்லா, அப்புறம் BL மிட்டல். அவர் பாதியிலேயே விலகிட்டார். அவருக்கு பதிலாக தான் N மாதவராவ் நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது DB கெய்தான், இவர் பாதியில் மரணம் அடைந்துட்டார். அவருக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாரி நியமனம் செய்யப்பட்டார். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1949 நவம்பர் 26. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது உருவாக்குறதுக்கு மொத்த செலவு 64 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. மொத்தமாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அதான் நம்ம இந்தியாவில் இப்போ குடியரசு தினமாக கடைபிடிக்கிறோம். இதனால் அந்த டேட்டை சூஸ் பண்ணி நடைமுறை பண்ணாங்க அப்படின்னா 1930 ஜனவரி 26 அப்போ ஜவஹர்லால் நேரு அந்த தினத்தை பூர்ண சுவராஜ் தினம், பூர்ண சுதந்திர தினம் அப்படின்ற மாதிரி அறிவித்து கொண்டாடியிருந்தார். அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் இந்த தினத்தை சூஸ் பண்ணி அன்னையிலிருந்து நடைமுறை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது ஒரிஜினலாக 8 அட்டவணைகள், 22 பாகங்கள் மற்றும் 395 விதிகள் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள், 25 பாகங்கள் மற்றும் 448க்கு மேலே ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் எப்போ சேர்த்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல 8 அட்டவணைகள், 8 ஷெடியூல் தானே இருந்தது. 9, 10, 11, 12 எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட ஷெடியூல்ஸ் 9வது அட்டவணை, இது முதல் சட்ட திருத்தம் 1951 மூலமாக சேர்த்துருந்தாங்க. இதில் CAA அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம CAA அப்படிங்கிறது பார்க்குறது இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான். அப்போது 9வது அட்டவணை
நில சீர்திருத்தங்கள் தொடர்பானது. அதே மாதிரி 9வது அட்டவணையில் இருக்கிற பொருட்கள் வந்து நீதித்துறை மறு ஆய்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட சட்டங்களாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த இந்த 9வது அட்டவணையில் கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் நீதித்துறை வந்து தலையிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன், நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் வந்து 50% தாண்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் 69% வந்து இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அந்த தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷனை இந்த 9வது அட்டவணையில் கொண்டு வச்சுருக்காங்க. அதனால் நீதிமன்றம் அவ்வளோ ஈஸியாக இதில் தலையிட முடியலை. அடுத்தது 10வது அட்டவணை. இது 1985 52வது சட்டத்திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க. இது கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்தது 11வது அட்டவணை 73வது சட்டத்திருத்தம் 1992. இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பானது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் 12வது அட்டவணை 74வது சட்டத்திருத்தம் 1992 கொண்டு வந்திருந்தாங்க. இது நகராட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்கள் பற்றியது. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோவில் எல்லா அட்டவணையை பற்றியுமே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள் என்ன. ஓகே, அடுத்தது பார்ட். புதிதாக என்னென்ன பார்ட்டெல்லாம் சேர்த்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல 22 பார்ட் இருந்ததில்ல, இடையில சில பார்ட்டை சேர்த்துருந்தாங்க. அதில் பகுதி 9 இது பஞ்சாயத்துகள் தொடர்பானது. பஞ்சாயத்துகள் தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஆர்டிக்கிள் 243 243O வரைக்கும் பஞ்சாயத்துகள் தொடர்பானது தான். இது நம்ம பார்த்துருந்தோம். 1992 ஆண்டு 73வது சட்டத்திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. அப்புறம் பகுதி 9A இது நகராட்சிகள் தொடர்பானது. இது ஆர்டிக்கிள் 243P 243ZG வரைக்கும் இருக்குது. இதையுமே எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து 1992 74வது சட்டத்திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. அடுத்தது பகுதி 9B இது கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பானது. இது ஆர்டிக்கிள் 243ZH 243ZT வரைக்கும் இருக்குது. இது 2011 ஆண்டு 97வது சட்டத்திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. அடுத்தது பகுதி 14A இது ட்ரிபியூனல்ஸ் அதாவது தீர்ப்பாயங்கள் தொடர்பானது. இது ஆர்டிக்கிள் 323A மற்றும் ஆர்டிக்கிள் 323B தொடர்பானது. இது 1976 ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக சேர்த்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா மொத்தமாக 26 பகுதிகள் வருதில்ல. ஏன்னா அதில் 22 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 26 தானே வரணும். ஆனால் 7வது பகுதியை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேவா, அதை பற்றியும் நம்ம பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் லட்சணை என்ன? இதற்கான ஆன்சர் யானை. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இவங்க வந்து சின்னமாக யானையை தான் சூஸ் பண்ணாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய இலச்சனை வந்து யானை. நம்ம இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை பின்பற்றி உருவாக்கப்பட்டது. ரொம்ப அதிகமாக இந்திய அரசு சட்டம் 1935 இருக்குல்ல, அதை அடிப்படையில் தான் அதிகமாக எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 60% வந்து அதுலேருந்து தான் எடுத்திருந்தாங்க. அடுத்தது நம்ம இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிறவர். இந்த இந்திய அரசியலமைப்புடைய உண்மை பிரதி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பாராளுமன்றத்தில் இருக்கிற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் தான் இருக்குது. அடுத்தது இந்தியா எந்த நாட்டின் கூட்டாட்சி முறையை பின்பற்றுகிறது? இதற்கான ஆன்சர் கனடா. நம்ம பார்ட் 2 வீடியோவில் எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து பார்ட் 3 வீடியோவில். ஓகே, நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஏற்கனவே அதை போட்டிருக்கோம், அது நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ கூட்டாட்சி அப்படின்னா என்ன? நம்ம இந்தியாவில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுடைய கூட்டாட்சி வந்து ஒரு பகுதி கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்னதான் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆட்சி பண்ணாலும் மாநில அரசுக்கு கொஞ்சம் அதிகாரங்கள் மத்திய அரசை விட குறைவாக தான் இருக்குது. அதனால தான் இது பகுதி கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவுடைய கூட்டாட்சி இருக்குல்ல, இது எந்த மாதிரிப்பட்டது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்தியாவுடைய கூட்டாட்சியை சொன்னது யார், இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்தியா வந்து தீவிர அல்லது அதீத கூட்டாட்சி தன்மை கொண்டது அப்படின்னு பால் ஹெச் அப்ளிபி வந்து சொல்கிறாரு. இந்தியா ஒரு பகுதி கூட்டாட்சி நாடு அப்படின்னு கேசி வியர் வந்து சொல்கிறாரு. இந்தியா மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி கொண்டது அப்படின்ற மாதிரி ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து தெரிவிக்கிறாரு.
இந்தியா வந்து பேரம் பேசப்படும் கூட்டாட்சி கொண்டது அப்படின்னு மோரிஸ் ஜோன்ஸ் தெரிவிக்கிறாரு. அடுத்தது இந்தியா ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் வந்து தெரிவிக்கிறாரு. இதை நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், இப்போது தீவிர அல்லது அதீத இதை வந்து நம்ம தீவிரவாதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தீவிரவாதியை அழிக்கணும். எப்படி அழிக்கலாம்? பால் மற்றும் ஆப்பிள் இதில் எல்லாம் விஷம் வச்சு அழிக்கலாம். ஓகே. அடுத்தது இந்தியா ஒரு பகுதி கூட்டாட்சி, பாதி தான் கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி விஆர் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாதி இங்கே இருக்குது, அப்போ மீதி எங்கே இருக்குது, அப்போ இந்த எங்கே அப்படிங்கிறது தான் வேர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி. இப்போ இது நம்ம மையப்படுத்துது அப்படிங்கிறது நம்மளுடைய கையை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கையில் 5 விரல்கள் இருக்குது, ஆனாலும் எல்லாமே சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா தான், எல்லாமே சேர்ந்து வேலை செஞ்சது அப்படின்னா தான் சிறப்பாக இருக்கும். அப்போது ஐவர், நம்ம கையில் ஐவர் இருக்காங்க, ஆனால் எல்லாமே மையமாக சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பேரம் பேசப்படுறது, இதை வந்து நம்ம மோர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கடையில் போய் மோர் வாங்குகிறோம், ஆனால் பேரம் பேசி தான் வாங்குகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் கூட்டுறவு கூட்டாட்சி, நம்ம கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் கூட்டுறவு துணிக்கடைகள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். அப்போ கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது, இவற்றுள் மத்திய பட்டியலில் இடம் பெற்றுள்ளது எது? இதற்கான ஆன்சர் பாதுகாப்பு. நமக்கு வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்னு 3 வகையான பட்டியல் இருக்குது. இதில் மத்திய பட்டியலில் பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கிற துறைகள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாதுகாப்புத்துறை, பேங்கிங்கு, அப்புறம் கரன்சி, ஃபாரின் அஃபேர்ஸு, அப்புறம் கம்யூனிகேஷன், இதெல்லாமே மத்திய அரசு கீழே இருக்குது. அதே மாதிரி மாநில அரசு கீழே வந்து போலீஸு, வர்த்தகம், விவசாயம், அப்புறம் நீர்ப்பாசனம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் பொதுப்பட்டியலில் வந்து கல்வி, அப்புறம் காடுகள், அப்புறம் திருமணம், இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு மத்திய பட்டியல், மாநில பட்டியல் இது தொடர்பாக எந்த ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7வது அட்டவணையில் தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 246 குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய பட்டியலில் இப்போ 98 துறைகள் இருக்குது. முதல்ல 97 துறைகள் தான் இருந்தது. அடுத்தது மாநில பட்டியலில் இப்போ வந்து 59 துறைகள் இருக்குது. முதல்ல 66 துறைகள் இருந்தது. அப்போது சில துறைகளை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அது 1976 ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக தான் மாற்றியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க என்னென்ன மாற்றிருந்தாங்க அப்படின்னா கல்வி, காடுகள், எடை, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் நீதி நிர்வாகம் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு என்னென்ன மாற்றினாங்க 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பொதுப்பட்டியல், இந்த பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. முதல்ல 47 துறைகள் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயங்களில் மாநில அரசுகளும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னா மத்திய அரசுடைய சட்டம் தான் செல்லும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீட்டு வந்து கல்வி கீழே இருக்குது. அப்போ கல்வி வந்து பொதுப்பட்டியல் கீழே இருக்குது. அப்போது நீட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம மாநில அரசு சொல்கிறோம், ஆனால் நீட்டு வேணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. கடைசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி தான் நீட் வந்து இருக்குது. இப்போது இதை தவிர எஞ்சிய துறைகள், இதில் குறிப்பிடாமல் வேறு ஏதாவது துறைகள் இருக்குது அல்லது புதிதாக ஏதாவது ஒரு துறை இருக்குது அப்படின்னா அதில் சட்டம் இயற்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அதாவது மத்திய பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏஐ வருது அப்படின்னா அது புதிதாக வந்த ஒரு விஷயந்தான். இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது அது சம்மந்தமான எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்போது அது சம்மந்தமாக சட்டம் இயற்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அடுத்தது, அரசியலமைப்பு தொடக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 14. நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடங்கும்போது 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 22 இருக்குது. அதெல்லாம் என்னென்ன எப்பப்போ ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 21வது சட்டத்திட்டத்தின் மூலமாக 1967 சிந்தி 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது. 71வது சட்டத்திட்டம் 1992 கொங்கனி, மணிப்பூரி மற்றும் நேபாளி இந்த 3 மொழிகள் சேர்த்துட்டாங்க. அப்போ அது 18 மொழிகளாக ஆயிடுச்சு. அடுத்ததாக 2003 ஆண்டு 92வது சட்டத்திட்டத்தின் மூலமாக போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்தலி இந்த 4 மொழிகளையும் சேர்த்துட்டாங்க. அப்படி தான் இப்போ வந்து 22 அதிகாரப்பூர்வ மொழிகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அடுத்தது, 11வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கான ஆன்சர் பஞ்சாயத்து அமைப்புகள். இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி
கிராம சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்தியா முழுவதுமே 4 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறுது. அது என்னென்ன அப்படின்னா, ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்னைக்கு, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் அன்னைக்கு, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்னைக்கு, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. இதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் தினம் அன்னைக்கு நடைபெறுது. கூடவே உலக தண்ணீர் தினமான மார்ச் 22ஆம் தேதியும் நடைபெறுது. இப்போது இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி பார்க்கலாம். பஞ்சாயத்து தொடர்பானது வந்து 11வது அட்டவணை 1992 73வது சட்டத்திட்டத்தின் மூலமாக பஞ்சாயத்து அமைப்பு அப்படிங்கிறத அரசியல் அமைப்பு அங்கீகாரம் வந்து பெற வச்சாங்க. அதற்கு முன்னாடியே பஞ்சாயத்து அமைப்பு இருந்துச்சு, ஆனால் அதற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் அப்போ தான் கொடுத்துருந்தாங்க. இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1993 ஏப்ரல் 24ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஏப்ரல் 24ஆம் தேதி நம்ம தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக அதனால தான் கடைபிடிக்கிறோம். அப்புறம் இந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு 29 வகையான அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் இருக்குது. பஞ்சாயத்து தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆர்டிக்கிள் 243 243O வரைக்கும். அடுத்தது 12வது அட்டவணை. இது வந்து நகராட்சி அமைப்பு தொடர்பானது. 74வது சட்டத்திருத்தம் 1992 மூலமாக இதை கொண்டு வந்திருந்தாங்க. இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1993 ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த நகராட்சி அமைப்புகளுக்கு 18 வகையான அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் இருக்குது. இது தொடர்பான ஆர்டிக்கிள் 243P 243ZG வரைக்கும். அடுத்தது, எந்த நாட்டில் முதன் முதலில் முகவுரையுடன் அரசியலமைப்பு எழுதப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். ஆனால் முதல் முறையாக அரசியலமைப்பு எழுதும்போதே ப்ரியாம்பிளோட எழுதுனது வந்து அமெரிக்காவில் தான். நம்ம ப்ரியாம்பிள் இது. ஓகே, நம்ம ப்ரியாம்பிளில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே ஒரு வாட்டி பார்த்துங்க. ஓகே, இப்போ இந்தியாவுடைய ப்ரியாம்பிள் இது சம்மந்தமாக 3 வெவ்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதையுமே எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. 1960ஆவது ஆண்டு பெர்பாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த முகவுரையை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 1973ஆவது ஆண்டு கேசவநந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் அதை மாற்றுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது 1995 எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கில் இதில் பார்த்திங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை சொல்கிறாங்க. இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம முகவுரையில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாமில் இந்த வரிசை கேட்குறாங்க. இதை நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இந்தந்த வார்த்தைகள் முடிகிற லெட்டர் நீங்கள் பாருங்கள். NTR அப்படின்ற மாதிரி முடியுது. இந்த 3லேயும் முடிகிற லெட்டர்ஸை பாருங்கள். இந்த 2லேயும் தொடங்குகிற லெட்டரை பாருங்கள். அப்போது NTR DR அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் NTR அப்படிங்கிறது நம்ம வந்து தெலுங்கு நடிகரான NTR ஞாபகம் வச்சுக்கலாம். NT ராமராவ். அவர் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் அது DR அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட். நம்ம முகவுரையை திருத்திருக்காங்களா அப்படின்னா ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. 1976ஆவது ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் திருத்தியிருந்தாங்க. அப்போ அவங்க 3 வார்த்தைகளை சேர்த்துருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா SSI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். SSI. எஸ்னா சோஷியலிஸ்ட், இன்னொரு எஸ் அப்படின்னா செக்குலர், ஐ அப்படின்னா இன்டிகிரிட்டி, அதாவது சமதர்மம், சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. இந்த 3ஐயுமே சேர்த்துருந்தாங்க. அடுத்தது, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது என்று கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அதே மாதிரி இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை அப்படின்னு KM முன்ஷி வந்து தெரிவித்திருப்பார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது கூட எக்ஸாமில் கேட்குறாங்க. ஏன்னா முகவுரை இருக்குல்ல, அது சம்மந்தமாக சில அறிஞர்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இதை ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல கனவு. இப்போ கனவில் கிருஷ்ணர் வராரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது நமது நீண்ட நாள்
கனவ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை அப்படின்னு KM முன்ஷி சொல்லியிருக்காருல, இதில் ஜாதகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுடைய மூஞ்சியை பார்த்து ஜாதகம் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முன்ஷி அப்படின்னா ஜாதகம். அடுத்தது முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் அப்படின்னு எர்னஸ்ட் பர்கர் வந்து தெரிவித்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது திறவுகோல் அப்படின்னா அது ஒரு கீ மாதிரி இருக்கும். அப்போது கீ நோட் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு பார்க்கர் பென் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு ஒரு கீ மாதிரி இருக்குது, இது கதவுகளை எல்லாம் திறக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் மற்றும் ஆபரண பெட்டகம் அப்படின்னு தக்கூர்தாஸ் பார்க்காவை வந்து தெரிவிக்கிறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தர் ஆவண பெட்டகம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அதை எல்லாருமே பார்க்குறதுக்காக வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இது நான் என்ன பார்க்கவா வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ பார்க்கவா அப்படின்னா ஆபரண பெட்டகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் அடையாள அட்டை அப்படின்னு பல்கிவாலா தெரிவிக்கிறாரு. இதை வந்து நம்ம பால்காரர் அப்படின்ற மாதிரி பல்கிவாலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பால்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அடையாள அட்டை போட்டுட்டு வந்து பால் கொடுக்குறாரு, ஐடி கார்டு போட்டு வந்து பால் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மா அப்படின்னு இதயத்துல்லா வந்து தெரிவிக்கிறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஆன்மா இதயத்தில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட முதல் குழு எது? இதற்கான ஆன்சர் தார் குழு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினில் பார்க்கலாம். முதல் முறையாக தார் குழு தான் அமைத்திருந்தாங்க. நம்ம இந்தியாவில் வந்து மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக மத்திய அரசு 1948 ஜூன் 17 இந்த குழுவை அமைத்திருந்தாங்க. அப்போது அவங்க பரிந்துரையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவை நிர்வாக வசதிக்காக பிரிக்கலாம், ஆனால் மொழிவாரியாக பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க மறுபடியும் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு மொழிவாரியாக மாநிலம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக அதே ஆண்டு டிசம்பரில் JVP குழு அப்படிங்கிற ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. இதில் JVP அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேரும் தான் JVP. இவங்க அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை மொழி வாரியாகவும் நிர்வாக வாரியாகவும் பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததும் போராட்டம் தொடர்ந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு இவர் வந்து மொழி வாரியாக எங்களுக்கு ஒரு மாநிலம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிரை தியாகம் பண்ணியிருந்தார். அதன் விளைவாக ஆந்திர பிரதேசம் முதல் மொழிவாரி மாநிலமாக 1953 ஆண்டு அக்டோபர் 1 உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக ஃபசல் அலி ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. இவங்க 1953 அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவை மொழி வாரியாக பிரிக்கலாம், ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னா, 1956 7வது சட்ட திட்டத்தின் மூலமாக மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் தான் 1956 நவம்பர் 1 நம்ம இந்தியாவில் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. இந்த டைமில் தான் நம்ம தமிழ்நாடுமே மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது. இப்போது இந்தியாவில் ரொம்ப ரீசெண்டாக க்ரியேட் பண்ண மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. இந்தியாவோட 29வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 2014 ஜூன் 2 இதை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா, இந்தியாவில் இப்போ 28 மாநிலங்கள் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. எப்படின்னா 2019 அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இருக்குல்ல, அதை 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றிட்டாங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், இன்னொன்று வந்து லடாக் யூனியன் பிரதேசம். அடுத்ததாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 வெவ்வேறு யூனியன் பிரதேசங்களை ஒரே யூனியன் பிரதேசமாக இணைச்சிட்டாங்க. 2020 ஜனவரி 26 தான் இணைத்திருந்தாங்க. தாத்ரா நகர் ஹவேலி அதை மற்றும் டாமன் டையூ இந்த 2 யூனியன் பிரதேசங்களையும் இப்போ இணைத்துட்டாங்க. இப்போ இதோடைய புது பேர் என்ன அப்படின்னா, தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது தான். அடுத்தது
எந்த அரசியலமைப்பு விதியை அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் போன்றது என அம்பேத்கர் விவரித்தார்? இதற்கான ஆன்சர் ஆர்டிக்கிள் 32. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 32 இது அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமை தொடர்பானது. இதில் தான் நீதி பேராணைகளும் வருது. இந்த நீதி பேராணைகள் இது உச்ச நீதிமன்றத்தில் போடணும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 32, உயர் நீதிமன்றத்தில் போடணும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 226. இதுவுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த நீதி பேராணைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தமாக 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. முதல்ல ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. கார்பஸ் அப்படின்னா பாடி அப்படிங்கிறது தான். இப்போ போலீஸ் ஒருத்தரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. எப்போவுமே கைது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு முன்னாடி தான் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் போலீஸ் அப்படி நீதிமன்றத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிற ரேட்டை போட்டோம் அப்படின்னா அவங்க 24 மணி நேரத்துக்குள்ளாடி நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். இரண்டாவதாக மேண்டமஸ், செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது. நம்ம மேண்டமஸ் அப்படிங்கிறத மேண்டேட்ரி, கண்டிப்பாக பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அரசு அலுவலகத்தில் நீங்கள் போகிறீங்க, அங்கே அவங்களுடைய வேலையை அவங்க வந்து செய்யணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை வழங்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வழங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்களேன். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவங்க லஞ்சம் கேட்குறாங்க, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேண்டமஸ் அப்படிங்கிற நீதி பேராணையை போட்டு அதை வந்து பண்ண வைக்கலாம். அப்போ மேண்டமஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது ப்ராஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. இப்போ ஒரு மேல் நீதிமன்றம் இருக்குது, அதுக்கு கீழே வேற ஒரு நீதிமன்றம் இருக்குது. அந்த கீழ் நீதிமன்றம் வந்து அவங்களுடைய ஜுரிடிக்ஷன் இல்லாமல் வேற ஒரு பகுதியில் போய் அவங்க ஒரு விஷயத்தை வந்து விசாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ இந்த மேல் நீதிமன்றம் அந்த கீழ் நீதிமன்றத்துக்கிட்ட நீ விசாரித்ததெல்லாம் போதும், அதை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிற அதிகாரம் இருக்குது. அதுதான் ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது செர்ச்சோரரி, இது நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. இப்போ அந்த கீழ் நீதிமன்றம் ஏதாவது ஒரு மேட்டரில் விசாரிச்சுட்டு அதற்கு தீர்ப்பும் வழங்கிட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்ற மாதிரி இந்த மேல் நீதிமன்றம் வந்து சொல்ல முடியும். அதான் செர்ச்சோரரி அப்படிங்கிறது. இதை டு பி சர்டிஃபைடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இது செல்லாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அடுத்தது லாஸ்ட்டாக குவா வேரண்டோ, இது அந்த வாரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். என்ன அடிப்படையில் வாரண்ட் அப்படின்னா என்ன அடிப்படை அப்படிங்கிறது தான். தகுதியுறுத்தும் நீதி பேராணை. இப்போ நீங்களும் சரி உங்கள் நண்பரும் சரி 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. திடீர்னு உங்கள் நண்பர் வந்து காசு கொடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகி உள்ளே போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த டைமில் நீங்கள் இந்த குவா வேரண்டோ அப்படிங்கிறத போடலாம். அப்படின்னா அவர் என்ன அடிப்படையில் அவருக்கு அந்த வேலை அவருக்கு கிடச்சிது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது அவர் இல்லீகலான முறையில் போனார் அப்படின்னா அவருடைய பதவி செல்லாததாக அறிவிக்கப்படும். அடுத்தது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான ஆன்சர் அயர்லாந்து. நம்ம பார்ட் 2 வீடியோலேயே இந்த சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகே, இப்போது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், இங்கிலீஷில் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது என்ன அப்படின்னா இதில் சில சட்டங்கள் இருக்குது. இதில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து அரசு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அப்போது இதை பற்றி அம்பேத்கர் என்ன தெரிவித்திருப்பார் அப்படின்னா, இது அரசின் புது வகையான முக்கியத்துவம் அல்லது சிறப்பம்சம் அப்படின்னு தெரிவித்திருப்பார். இங்கிலீஷில் நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு தெரிவித்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இது அரசமைப்பின் மனசாட்சி அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் வந்து தெரிவித்திருப்பார். இது இந்திய அரசியலமைப்பிற்கு உயிர் அல்லது வாழ்க்கை தரும் அம்சம் அப்படின்னு எல்எம் சிங்வி வந்து தெரிவித்திருப்பார். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பிக்கில் 3 பிரிவுகள் இருக்குது. என்னென்னா சமத்துவ கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள் மற்றும் தாராளவாத மற்றும் அறிவார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்குது. இதை பற்றியுமே நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்தது இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிறத கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனால் சில சட்டங்கள் இயற்றி அதை கண்டிப்பாக பண்ண வச்சிடுறாங்க. அந்த மாதிரி அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1961. இந்த டிபிஎஸ்பி அடிப்படையில் தான் இதையுமே
சட்டமாக பின்னாட்களில் ஏற்றிட்டாங்க. இப்போ சட்டம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் சில சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. பொதுவாக சட்டங்கள் தொடர்பாக நம்ம எக்ஸாமில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. மெயினாக இப்போல்லாம் பொறுத்துகையில் அதை கேட்குறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கலாம். மகப்பேறு நலச்சட்டம் 1961 இயற்றப்பட்டது. சம ஊதிய சட்டம் 1976. வங்கிகள் தேசியமயமாக்கல் சட்டம் 1969 மற்றும் 1980. மன்னர் மானியங்கள் ஒழிப்பு சட்டம் 1971. தொழிற்சாலைகள் சட்டம் 1948. சுரங்க பணிகள் சட்டம் 1952. இது தவிர இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்கள் மற்றும் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற சட்டங்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் 2005. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 1986. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இது 1975. இது திட்டம், ஓகேவா? இந்த டிபிஎஸ்பி அடிப்படையில் ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இதில் இருக்குது. அடுத்தது அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் பரிந்துரையின்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்வரன் சிங் குழு. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திட்டத்தின் மூலமாக 1976 பார்ட்டு 4A தான் அடிப்படை கடமைகளை சேர்த்துருந்தாங்க. மொத்தமாக முதல்ல அந்த டைமில் கொண்டு வரும்போது கூட 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது 2002வது ஆண்டு 86வது சட்ட திட்டத்தில் தான் 11வது அடிப்படை கடமையை சேர்த்துருந்தாங்க. அப்போ தான் ஆர்டிகிள் 51A கே அப்படிங்கிற ஒரு புதிய செஷனை சேர்த்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 6 வயதிலிருந்து 14 வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது பெற்றோர் அல்லது அவங்களுடைய கார்டியனுடைய கடமை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட பார்ட் 3 வீடியோ முடிஞ்சுது. நம்ம பார்ட் 4 வீடியோவில் அடுத்தடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.